Good morning, students. Today we are going to see about chapter 9 connecting PHP and MySQL. நமக்கு தெரியும் PHPனால் என்ன அப்படின்னு MySQLனால் என்னன்னு தெரியும். MySQL பற்றியும் லாஸ்ட் பிஃபோர் ஆர் லெசன்ஸ் எல்லாம் படித்தோம். MySQL எதுக்காக அப்படின்னா ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆமாவா, அதுக்காக தான் இந்த MySQL யூஸ் பண்ணுறோம். PHP அப்படிங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த கோடிங் ஃபார்மேட்டை வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதுவும் என்னது சர்வர் சைடு தான், அதாவது PHPயும் சர்வர் சைடு தான், MySQLும் சர்வர் சைடு தான். நம்ம கொடுக்குற கோடிங் வந்து PHP மூலியமாக தான் சர்வரை போய் அக்சஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த சர்வர் பேக் எண்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த சர்வர் எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, கெட் பண்ணுறாங்க? நம்ம டேட்டாபேஸுங்கிறது யார்? இந்த MySQL தான். ஸோ இந்த PHPயும் MySQLும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ MySQLும் பேக் எண்டு, PHPயும் பேக் எண்டு. ஸோ அதுலேருந்து எப்படி ஃபெச் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷனை. நமக்கு தனித்தனியாக கோடிங் தெரியும் இல்லையா? PHPக்கு தனியாக நம்ம கோடிங் எழுதுவோம், MySQLக்கு தனியாக கோடிங் எழுதுவோம். MySQL அப்படிங்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ்லேருந்து நம்ம எப்படி எடுப்போம், ஃபெச் பண்ணுவோம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை query யூஸ் பண்ணி. ஆமாவா? query இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா லைக் சின்டாக்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே MySQL பற்றி சொல்லலாம். ஸோ அதை பற்றி இந்த லெசன்ஸ் படிக்க போகிறோம். ஸோ கனெக்டிங் PHP அண்ட் MySQL. Data is important to all computer internet related applications. Numerous growths of data need a secure and convenient environment to store and manipulate autonomously. ஸோ என்ன பண்ணுறாங்க, டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சேவ் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து என்ன இருக்கணும், செக்யூரிட்டி. இப்போ எதுக்காக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுறோம், அது எப்பயுமே டெலிட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுறோம். ஸோ அது என்னது, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாத்து வைக்கிறோம் அப்படின்னா அது என்னது, நமக்கு தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருக்கும். ஸோ இது நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ டேட்டா வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும். அது எனக்கு செக்யூராகவும் இருக்கணும். ஆல் தீஸ் ஃபியூச்சர்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS இதை பற்றி நம்ம படித்தோம் இல்லையா? DBMSக்கும் RDBMSக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன், அது ஃபைல் சிஸ்டம்ஸ்க்கும் RDBMSக்கும் என்ன, இது எல்லாமே நம்ம படித்தோம். என்ன ஃபைல் சிஸ்டமுக்கும் DBMS அதாவது RDBMSக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோமா? ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்லி நாட் அ சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ஒன்லி ரிட்டன் டைப். நான் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். ரெக்கார்ட் மீன்ஸ் ஹேண்ட் ரிட்டன், நான் கையால் எழுதி நான் பாதுகாத்து வச்சுக்கணும் நோட் புக்ஸாக. பட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னது, அப்படி கிடையாது. நான் ஒன்ஸ் வந்து டேட்டாவை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சிஸ்டமில் சேவ் பண்ணிட்டேன்னா அது எப்போதுமே எனக்கு செக்யூராக இருக்கணும். அதே மாதிரி எப்போயுமே நான் என்னோடய டேட்டா வந்து டெலிட் ஆகாது. நான் டெலிட் பண்ணுற வரைக்கும் அது டெலிட் ஆகவே ஆகாது, அதாவது அழிஞ்சு போகாது. ஸோ இதுதான் ஃபைல் சிஸ்டமுக்கும் RDBMSக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ரிடண்டன்சி வந்து அவாய்ட் பண்ணும். ரிடண்டன்சி அப்படிங்கிறது என்னது, மறுபடியும் ஒரே விஷயத்த செய்யணுங்கிற அவசியம் இல்லாமல் இந்த இடத்துல போயிடும். நான் என் ரெக்கார்டை இப்போ நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா நான் ஜஸ்ட் என்னோடய ரெக்கார்டை அப்டேட் பண்ணால் மட்டும் போதும். அப்டேஷன் மீன்ஸ் என்னது, ஏற்கனவே என்னோடய பழைய விஷயமும் இருக்கும், அதே மாதிரி நான் புது நியூ திங்கும் நான் ஆட் பண்ணுவேன், அதுதான் அப்டேஷன். பட் ஃபைல் சிஸ்டமில் அப்படி பண்ண முடியுமா? முடியாது. நான் எழுதிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் ஒரு ரெக்கார்டை நான் என்னோடய ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணணும், என்ன பண்ணணும், மறுபடியும் புதுசாக நான் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் எழுதுகிறோம் இல்லையா, அதனால். ஸோ இதுதான் இந்த மாதிரியான நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இப்போது நம்மளோட மோஸ்ட் ஃபேவரபுளாக இருக்கிறது என்னென்னா RDBMS தான். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க.
such as MySQL, Oracle, IBM DB2 and Microsoft SQL Server etc. So இதெல்லாமே என்னது RDBMS. These databases are connected with programming languages and perform the major operations like insert, select, update and deleting using structured query language. ஸோ இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இந்த MySQL வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இதில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா இன்சர்ட், செலக்ட், அப்டேஷன், டெலிஷன் இதெல்லாமே படித்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னுட்டு. ஸோ இன்சர்ட்னா என்னது, நியூ ஒரு திங்கை வந்து ஆட் பண்ணுறது. செலக்ட்னா பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம், ஃபெச் பண்ணுறது, அது செலக்டு. அப்டேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தோட இன்னொரு நியூ திங்கை ஆட் பண்ணுறது. டெலிட்னா கம்ப்ளீட்டாக ரெக்கார்டை டெலிட் பண்ணலாம், இல்லை டேபிளை டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரியான சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இந்த SQLல நடந்துகிட்ருக்கு. இந்த காம்பினேஷன் ஆஃப் PHP and MySQL has become very popular server-side web scripting languages in internet. ஸோ இந்த PHPயும் MySQLும் ஒன் ஆஃப் த பாப்புலராகவே இருக்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. This chapter cover MySQL and PHP scripting language connectivity, which cover database connections establishment, database selection, SQL statement execution and connection terminations. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜையும் கனெக்ட் பண்ணுறது. இது என்னென்ன அப்படின்னா ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், அண்ட் தென் டெர்மினேட் பண்ணிட்டு வெளில வருது. ஸோ கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, தென் செலக்ட் பண்ணணும், ஆஃப்டர் தட் எக்ஸிக்யூட் பண்ணணும், லாஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வரணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இந்த MySQLும் PHP ஸ்கிரிப்டிங்கும் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ MySQL ஃபங்க்ஷன் இன் PHP என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க? In PHP scripting language, many functions are available for MySQL database connectivity and executing SQL queries. ஸோ இதில் என்ன அவைலபிள் இருக்குது MySQL அப்படின்னா டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அதுக்கான queries அப்படி சொல்லியிருக்கிறாங்க. MySQLi in extension in PHP scripting language which gives access to the MySQL database. SQLi அப்படிங்கிறது வேறு, SQL அப்படிங்கிறது வேறு. ஸோ ஒன்று அது வேறு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இதோட அப்டேஷன் வேர்ஷன் தான் ஐக்கும் எல்லுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். MySQL அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். MySQLi அப்படிங்கிறது இதோட அப்டேஷன் வேர்ஷன், அவ்வளோதானே தவிர இது அதுவும் வேறு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதுலேயும் இருக்கும், இதில் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று SQLiயில் இருக்கும், அவ்வளோதான். MySQLi எக்ஸ்டென்ஷன் வித் இன்ட்ரடியூஸ்டு வேர்ஷன்ஸ் 5.0.0. ஸோ ஒன்றுக்கான வேர்ஷன்ஸ் நேம் இருக்கும், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ the MySQLi extension contains the following important functions which are related to MySQL database connectivity and management. ஸோ இந்த MySQLiயில் இருக்கிற என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த PHP பண்ண போகிறாங்க அப்படின்றது பாருங்கள். MySQLi connect function, MySQLi close function, MySQLi select DB functions, DB database function, then MySQLi affected rows functions, MySQLi connect error function, MySQLi fetch access functions. ஸோ கனெக்ட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், தென் டேட்டாபேஸ்லேருந்து செலக்ட் பண்ணணும், டேட்டாபேஸில் இருக்கிற ரோஸை எடுக்கிறது, எரர் இருந்ததுன்னா எரர் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு query, ஃபெச் பண்ணுறது அதுக்கான ஒரு query. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த MySQLi எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறாங்க, இந்த டேட்டாபேஸ் வந்து பண்ணுறாங்க. டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ், டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்னா என்னமா,
நம்மளோட சர்வரை வந்து அதாவது ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கனெக்டிவிட்டி கொடுக்குறது. ஸோ என்னோடய இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிக்கணும், எடுக்கணும். ஒரு டேட்டா பேஸ்லேருந்து நான் இன்ஃபர்மேஷனை நான் எடுக்கணும் அப்படின்னா என்னது, என் சிஸ்டம் வந்து என்னோடய சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்கணும், கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கிறீங்க. ஹார்ட் டிஸ்க்குங்கிறது ஒன் ஆஃப் த சர்வர் தான். அதில் என்ன பண்ணுவோம், அது ஒன் ஆஃப் த அது என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸ். அதில் போய் நான் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி நான் வச்சுருக்கேன். எனக்கு தேவையான போது நான் என்ன பண்ணிப்பேன், அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து என்னோடய இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுவேன். இப்போது நான் ஹார்ட் டிஸ்க் நான் எம்டியாக வச்சுருந்தா மட்டும் போருமா, கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியுமா? முடியாது. நான் என்ன பண்ணணும், அதை என் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க்குங்கிறது நம்ம தனியாக வச்சுருப்போம், நம்ம சிஸ்டமோட எப்போதுமே கனெக்ட் பண்ணி வச்சுக்க மாட்டோம், ரிமூவபுளாக இருக்கும் இல்லையா? அது அது பென்ட்ரைவாக இருக்கலாம், சிடியாக இருக்கலாம், எது மாதிரி வேணால் வச்சுக்கோங்க. நான் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறது டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு திங்கு, ஓகேவா? ஸோ அதை நான் என்ன பண்ணணும், நான் வந்து என்னோடய சிஸ்டமோட இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான். இப்போ சிடியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, சிடி ட்ரைவில் இன்சர்ட் பண்ணுவீங்க. பென்ட்ரைவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் கனெக்ட் பண்ணுவோம் யூஎஸ்பியில். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், என் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நான் ஹார்ட் டிஸ்க் அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸ்லேருந்து நான் என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிக்க முடியும், டேட்டாவை ஃபெச் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் இட் கேனாட் பி டன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நான் கனெக்ட் பண்ணிக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. பிஃபோர் அக்சஸிங் MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் டு டேட்டாபேஸ் சர்வர் மெஷின் via PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸிங் MySQL கனெக்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு கனெக்ஷன்ஸ்க்கு நான் என்ன இப்போது என்ன நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி என்ன கூப்பிடுவீங்க, இப்போ அதே மாதிரி நான் இன்னொருத்தவங்களை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களை கூப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், எப்படி எனக்கு உங்களோட நேம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களை என்னால் கூப்பிட முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னோடய நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன கூப்பிட முடியும். ஸோ இதே மாதிரி தான் அதுக்கான ஒரு நேம்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்வருக்கான ஒரு நேம் இருக்கும். அதாவது என்னென்ன, லோக்கல் ஹோஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, ஹோஸ்ட்னு என்னது, அந்த சிஸ்டமோட ஐடி, ஹோஸ்ட் நம்பர் சொல்லுவாங்க. ஹோஸ்ட் நம்பர் என்ன, சிஸ்டமோட ஐடி. இப்போ நம்ம மொபைலுக்கு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, மொபைல் நம்பருங்கிறது நாட் ஒன்லி 10 டிஜிட் நம்பர், அது கிடையாது. அது வந்து மொபைல் நம்பர் சொல்கிறோம். அது வந்து என்னோடய ஆக்சஸ்க்கான நம்பரு. மொபைலில் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் இருக்கும், பின்னாடி ஒரு இஎம்ஐ அந்த நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான நம்பர். ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், ஒவ்வொரு ஹோஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், ஒவ்வொரு சர்வருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ கனெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், இப்போ நான் என்னோடய மொபைலில் என் மொபைலில் என்னோடய சிஸ்டமோட கனெக்ட் பண்ண எனக்கு என்ன விசிபிளைஸ்டாக காமிக்கும், என்னோடய கம்ப்யூட்டரில் அந்த சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் போனேன்னா என்ன இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் மொபைல் வந்து விவோ அப்படின்னா என்ன ஆகும், விவோ அது ஒரு சம் நம்பர் இருக்கும், 4 டிஜிட் நம்பரோ 5 டிஜிட் நம்பரோ இருக்கும். அந்த நம்பர் போட்டு கனெக்ட் அப்படின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, உங்களோட நேம் போட்டு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், அந்த நேம் வந்து விசிபிளாக இருக்கும். அந்த மொபைலில் நேமுக்கு பதிலாக இப்போ உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வித்யா நான் சேவ் பண்ணியிருக்கேன் என் மொபைலில், என்னோடய ஹவுஸ் நம்பரா அப்படின்னா வித்யா அப்படின்ட்டு எனக்கு வந்து வரும், விசிபிளாக எனக்கு காமிக்கும். ஸோ இதுதான் என்னது, என்னோடய சர்வரோட லோக்கல் ஐடி, சர்வரோட ஹோஸ்ட் நம்பராக இருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ சர்வர் நேம், டேட்டாபேஸ் யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் டேட்டாபேஸ் நேம். எப்போதுமே ஒரு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ஓகே, மொபைல் பேங்கிங் எடுக்கிறீங்க. மொபைல் பேங்கிங் எடுக்கும்போது உங்களோட அக்கௌண்ட் மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காமே இருக்கலாம். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சதுன்னா நான் ஒரு தடவை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ மொபைல் பேங்கிங் கனெக்ட் பண்ணும்போது மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த பேங்க்கு, ஸோ எந்த பேங்க்கோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் கொடுத்துட்டு நெட் பேங்கிங் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவீங்க.
உள்ளே போனோடனே என்ன பண்ணுவோம், நம்ம பர்சனல் அந்த இதுக்கு போவோம். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன த்ரூ அவுட் எப்போதுமே போய் நான் மொபைல் பேங்க்குக்கு போகணுங்கிற நெசசிட்டி இல்லாமல் என்கிட்ட வீட்டில் இருக்குது இன்டர்நெட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்கேயே நான் ட்ரான்சாக்ஷன்லாம் நான் இங்கேயே பண்ணிக்கிறேன். நான் ஒவ்வொரு தடையும் போகணுங்கிற அவசியம் எனக்கு தேவைப்படலை அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட அக்கௌண்ட் ஐடி அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு யூசர் நேம் ஒன்று கேட்கும், பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம எதுக்காக கேட்கும் அப்படின்னா, நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு தடையும் என்ன பண்ணணும், அதை நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணும்போதும் அதை மறுபடியும் கொடுக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்கேயும் தெஃப்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு என்ன ஆகும், இது இண்டிவிஜுவலாக இருக்கும். ஒரே யூசர் நேம் இன்னொருத்தவங்களுக்கு வச்சுக்க முடியுமா? முடியாது. என்ன பண்ணும், யூசர் நேம் வேறு வேணும் அப்படின்னா என்ன பண்ணும், அதே கேட்கும். ஓகேவா? ஸோ அதான் இப்போ ஜென்ரலாக யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கும்போது என்னது, நம்மளோட இன்ஃபர்மேஷன் தெஃப்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான், இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இதை நம்ம கொடுப்போம். ஸோ இது நான் இதை கரெக்டாக போட்டால் மட்டுமே வழியே நான் என்ன ஆகும், என்னோடய சர்வரு என் மொபைல் நான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். என்னோடய நெட் பேங்கிங்கை நான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நான் தப்பாக கொடுத்துட்டேன், என்னால் அந்த அக்கௌண்ட் நம்பரை ஹேண்டில் பண்ண முடியுமா, அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. என்ன சொல்லுவோம், நீங்கள் தப்பான தப்பான ஒரு பாஸ்வேர்டோ இல்லைன்னா யூசர் நேமோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான், இந்த நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு, லோக்கல் ஹோஸ்ட் நம்பர், இதெல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சர்வருக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸு. ஸோ நான் இதை கொடுத்துட்டு என்ன ஆகும், மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. இது மேனேஜ் பண்ணது நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் தான் என்ன பண்ணும், என்னோடய சிஸ்டமாக அக்சஸ் பண்ணிக்க விடும். இல்லைன்னா அதை விடாது. இப்போ நீங்கள் மொபைல் எடுத்துருக்கீங்க, உங்கள் மொபைல்லே பாஸ்வேர்டு தப்பாக போட்டுட்டிங்கன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணுமா? அலோவ் பண்ணாது இல்லையா? என்ன பண்ணும், வெளியில் அனுப்பிச்சிடும், உள்ள அக்சஸ் பண்ணிக்க விடாது. இதுதான் அது மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், சர்வர் நேம் கொடுத்துட்டோம், யூசர் நேம் கொடுத்துருக்குறாங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம், டேட்டாபேஸ் நேம் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, கனெக்ஷன்ஸ். அது கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு வேரியபிள் நேமு. ஸோ CONN ஈக்குவல் டு MySQL கனெக்ட். இந்த கனெக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் நேம். இதை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய MySQL அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொன்றும் கொடுக்குறோம். அந்த ஹோஸ்ட் நேம் என்ன, யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, டேட்டாபேஸோட நேம். இப்போ நம்ம வழி சொல்கிறோம் இல்லையா, பார்த்து நம்ம URL கனெக்ட் பண்ணுவோம், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ சர்வர் நேம் கொடுக்கணும், யூசர் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும், அப்புறம் எந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாபேஸோட நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு வெளில வரீங்க. வெளில வந்தோடனே இஃப் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன், அதாவது ஆப்ஜெக்ட் நேம், அதாவது கொடுத்த இந்த 4மே லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணேன், என்ன கனெக்ட் பண்ணிக்கோ, உள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே போ. இன்கேஸ் நான் கொடுத்த தப்புன்னு என்ன, எனக்கு கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன எரர் மெசேஜ் காமிச்சிட்டு வெளியில் வந்துடும். இது மேனேஜிங் டேட்டாபேஸ். நான் கொடுத்த பாஸ்வேர்டு, சர்வர் நேம் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா அக்சஸ் பண்ணும், கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லும். இன்கேஸ் நீங்கள் கொடுத்ததெல்லாம் தப்பு அப்படின்னா என்ன, கனெக்ஷன்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு எரர் மெசேஜை எனக்கு காமிச்சிடும். ஸோ இதுதான் டேட்டாபேஸ் கனெக்ஷனாக என்ன, தென் மேனேஜிங் டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். In the above code snippet, 3 variables are used to connect to the database server. They are என்னென்ன சர்வர் கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்வர் நேம், அதுக்கான IP அட்ரஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும்.
சர்வர் ஐபி அட்ரஸ், யூசர் நேம், அது ஒன் ஆஃப் த டேட்டாபேஸோட யூசர் நேமு, அதுக்கான பாஸ்வேர்டு, டேட்டாபேஸ் சர்வர் பாஸ்வேர்ட், தென் டேட்டாபேஸ் நேம். ஸோ இந்த லாஸ்ட் டேட்டாபேஸ் நேம்ங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த சர்வர் ஐபி அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு இது என்னது ஒரு கம்ப்யூட்டருக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? டேட்டாபேஸ் நேம் வந்து எத்தனை டேட்டாபேஸ் வேணால் நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாபேஸ்க்கோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் அதுக்கு அப்படி கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த above 3 வேரியபிள்ஸ் மட்டும். The MySQL connect functions uses these variables and connect database server from PHP scripting. If connecting gets failed, output will be printed with MySQL error code. Otherwise, connection is success. நம்ம சொன்னோம் இல்லையா, நான் கொடுத்ததெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு, நான் கரெக்டாக இருந்ததுன்னா பிஹெச்பியும் அதுவும் டேட்டாபேஸையும் சர்வரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் கேட்குற இன்ஃபர்மேஷனை எனக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கறதுக்காக சர்வர் ரெடி ஆகிடும். அப்போ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நிறைய கனெக்ஷன் இஸ் ஃபெயில்னு சொல்லிட்டு வெளில வந்துடும் வச்சுருக்காங்க. பர்ஃபார்மிங் query நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி மேனேஜ் பண்ணிட்டேன், உள்ளே மேனேஜ் பண்ணிட்டு கரெக்டாக query கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன், பாஸ்வேர்டு டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு சர்வர் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது queriesன்னு பார்க்குறாங்க. The main goal of MySQL and PHP connectivity is to retrieve and manipulate the data from MySQL database server. என்னதுக்காக இது நம்ம மெயின் பர்பஸ்க்கு என்ன அப்படின்னா, டேட்டாபேஸ் MySQL இருக்கிற டேட்டாவை நான் பிஹெச்பி மூலியமாக பிஹெச்பியில் கொடுக்குற கோடிங் மூலியமாக ஃபெச் பண்ணி எனக்கு விசிபிளாக காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோடிங் டேட்டாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிட்ரீவ் அண்ட் மேனிப்புலேட் என்னது, அப்டேஷன்ஸு அந்த மாதிரி query யூஸ் பண்ணுறோம் இல்லையா, queries என்ன எடுக்கும், செலக்ட், இன்சர்ட்டு, டெலீட்டு அந்த மாதிரியான சொல்கிறோம். ரிட்ரீவ் அண்ட் மேனிப்புலேட் த டேட்டா ஃப்ரம் த MySQL டேட்டாபேஸ் சர்வர். இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறேன், இந்த MySQLையும் பிஹெச்பியும் கனெக்ட் பண்ணுறேன். பிஹெச்பி எதோட கனெக்ட் பண்ண முடியும், டேட்டாபேஸோடு தான் கனெக்ட் பண்ண முடியும். டேட்டாபேஸில் என்ன இருக்குது, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, அதுலேருந்து நான் எடுக்கணும், ஃபெச் பண்ணி எடுக்கணும். எதாவது டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது யூஸிங் எது மூலியமாக, query மூலியமாக. The SQL query statements are helping with PHP MySQL extension to achieve the objective of MySQL and PHP connection. MySQL query is a function helps to execute the SQL query statements in PHP scripting language. ஸோ நான் திருப்பி சொன்ன விஷயந்தான். இதனால தான் இந்த பர்பஸ்க்காக தான் நான் இதை என்ன பண்ணுறேன், என்னோடய MySQL சர்வரை பிஹெச்பியோடையும் கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன் ஃபார் ஃபெச்சிங் பர்பஸ், டேட்டா ஃபெச்சிங் பர்பஸ். ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள், MySQL query connection object, SQL query. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கனெக்ஷன் ஈக்குவல் டு MySQL கனெக்ட். ஃபஸ்ட்டு எதையுமே என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், நான் queryயை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும், என்ன லோக்கல் என்ன சர்வர், அதோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, தென் எந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வெளில வரேன். நெக்ஸ்ட்டு செலக்டிங் query யூஸ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டோட நேமும் ஸ்டூடெண்ட்டோட ஏஜையும் எதுலேருந்து, அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற டேட்டாபேஸ்லேருந்து. SQL ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ். இந்த ரெண்டு டேட்டாவையும் ஸ்டூடெண்ட்ங்கிற டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கிறேன். ஸோ MySQL query கனெக்ஷன் SQL. நம்ம லாஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, எனக்கு இந்த ரெண்டு டேட்டா மட்டும் தேவைப்படுது. ஸோ CON அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, கனெக்ஷன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் MySQL. ஸோ அதுதான் சொல்லிக்கிறாங்க. ஸோ க்ளோசிங் கனெக்ஷன்ஸு. ஸோ பர்ஃபார்மிங் அப்படிங்கிறது என்னது, எந்த query வேணாலும் நான் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ரிட்ரீவிங் த டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ். இந்த பர்பஸ்க்காக தான் நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா செலக்ட் query எடுத்துக்கிறேன்.
என்ன மாதிரியான டேட்டா எடுக்க போகிறேன்னா ஸ்டூடெண்ட்டோட நேமையும் அவங்களோட ஏஜையும் மட்டும் தான் எடுக்க போகிறேன், அதை சொல்லிக்கலாம். ஸோ க்ளோசிங் கனெக்ஷன்ஸு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணேன், தென் மேனேஜ் பண்ணேன், தென் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடணும், நான் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ MySQL close function is used to close the existing opened database connections between PHP scripting and MySQL database server. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான் நான் என்ன பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். அதான் சொல்லிக்கிறாங்க MySQL க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணணும், டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணணும், அதை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ஷன் ஈக்குவல் டு MySQL கனெக்ட் அந்த அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, தென் MySQL க்ளோஸ் கனெக்ஷன்ஸ். லாஸ்ட்டாக எனக்கு தேவையான கோடிங் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சர்வர்கிட்டேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறேன்னா லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம லாகின் பண்ண நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு வரோம் இல்லையா, நம்ம ஒரு இமெயில் அட்ரெஸ்ஸே உள்ளே போகிறோம். இமெயில் அட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயின பிறகு நான் என்னோடய மெயில் அட்ரஸில் வந்த மெயில்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு நான் நிறைய ப்ராசஸ் மேனிப்புலேஷன்ஸ் நிறைய பண்ணுறேன், அப்டேஷன்ஸ் பண்ணுறேன். நான் அதே மாதிரி ஒரு போஸ்ட்டு சென்ட் பண்ணுறேன், ஒரு மெயில் சென்ட் பண்ணுறேன், ஒரு மெயில் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாஸ்ட் என்ன பண்ணிடுறேன், லாக் அவுட் கொடுத்துட்டு தான் என்ன பண்ண முடியும், வெளில விடும். லாக் அவுட் கொடுக்காமல் வெளில வந்தால் என்ன ஆகும், என் டேட்டாஸ் வேறு யாராவது வந்தாங்க, என் மொபைல் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா என்னோடது டேட்டா லாஸ் ஆகும். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சர்வர் நேம், லோக்கல் ஹோஸ்ட்டு, யூசர் நேம், பாஸ்வேர்ட், தென் டேட்டாபேஸ் ஸ்கூல் டேட்டாபேஸ். இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஒரு ப்ராசஸ் கனெக்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும், தென் மேனேஜிங்னா என்னது, அக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், உள்ளே ஆஃப்டர் தட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லை அப்படின்னா ஃபெயில் டு கனெக்ட் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் கொடுத்த மெசேஜ் ட்ரூவாக இருந்ததுன்னா நான் உள்ளே போயின பிறகு என்ன query யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா SQL ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டார் சொல்லிட்டாங்க. ஸ்டார்னால் என்னம்மா, எல்லாமே நாட் ஓன்லி எந்த பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நான் பர்டிகுலராக சொல்லவே இல்லை. எனக்கு என்ன சொல்லிட்டேன்னா நான் ஸ்டார் சொல்லிட்டேன். ஸ்டார்னால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை கான்டாக்ட். ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் ஸ்கூல் டேட்டாபேஸ்க்குள்ள மை கான்டாக்ட்னு ஒரு இருக்கும், டேட்டா டேபிள்ஸ் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், அதுலேருந்து நான் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு MySQL query என்ன அப்படின்னா கனெக்ஷன்ஸ் SQL ஸ்டேட்மெண்ட். இது எக்ஸிக்யூஷன்ஸ் query. MySQL நம்பர், ரோஸ், ரிசல்ட். இது எல்லாமே சின்னதாக கொடுத்துருக்குறது எல்லாமே என்னது, ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கீழே தான் என்ன ஆகும், ரன் ஆகும். அதுக்கான கண்டிஷன்ஸ் கீழே தான் கொடுக்க போகிறோம். இது ஸ்டேட்மெண்ட். ஸோ SQL ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை கான்டாக்ட். எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த கான்டாக்ட்லேருந்து எடுங்க அப்படி சொல்லியிருக்கிறேன். ஸோ ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா MySQL query. நான் கொடுத்த கொரிக்கு ஏற்ற மாதிரி அது என்னவோ அதுக்கான ரிசல்ட்டை எனக்கு கொடுக்கணும். ஓகேவா? சொல்லிவிட்டு தென் நம்பர் ஆஃப் ரோஸ் ரிசல்ட். எனக்கு கான்டாக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ கான்டாக்ட் அப்படிங்கும்போது சம் பர்சனோட நேம் கொடுப்போம். சம் பர்சன் நேம்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கான நிறையா டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரோஸாக தானே எடுப்போம். மோர் தென் 1 பீப்புள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 1 2 3 அப்படிங்கும்போது மோர் தென் 1 ரோஸ் போகும். அதனால் ரோஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அது ரிசல்ட்டாக எனக்கு ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இஃப் ரோ இது நம்பர் கண்டிஷன்ஸு, வைல் ரோ ஈக்குவல் டு MySQL fetch array ஆஃப் ரிசல்ட். ஸோ என்ன பண்ணிக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலேருந்து இன்ஃபர்மேஷனை எனக்கு கெட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன மாதிரியான
ஃபீல்டு இருக்குது அப்படின்னா ஐடி, ஃபுல் நேம், ஜெண்டர், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், சிட்டி, கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அ ஃபீல்டு. இது நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கும்போது மோர் தென் ஒன் பர்சன்ஸ். இப்போது அவங்க கிளாஸ் இருக்கணும் ஆஷிஃபா, நிஷாந்தி, பிரியங்கா, திவ்யா, இதெல்லாமே இது என்னது மோர் தென் ஒன் ரோஸ். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரோவாக எடுத்துப்போம். அப்புறம் இப்போ ஆஷிஃபா எடுத்துட்டோம்னா அவங்களுக்கான ஐடி, அவங்களுக்கான ஃபுல் நேமு, அவங்களுக்கான ஜெண்டர், இதெல்லாமே என்னது ஃபீல்டு நேம், காலம். அதுதான். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், மோர் தென் ஒன் ரோ அப்படிங்கும்போது எத்தனை பேர் வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எக்கோ ஐடி, இது எக்கோ அப்படிங்கிறதுல என்னது பிரிண்டிங். ஸோ அவங்களோட ஐடி, அவங்களோட ஃபுல் நேம் என்ன, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, சிட்டி, கண்ட்ரி. ஸோ இதெல்லாமே நான் என்ன பண்ண கேட்டிருக்கிறேன், அந்த டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரீவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் தேவையானதை எடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். இன் தி above code snippet, the SQL query retrieve 2 records from student table in school database. These records are populated into client browser using PHP scripting language. ஸோ PHP scripting அது மேலே அந்த கோடிங் எழுதியிருக்கோம், greater கொஷின் மார்க் PHP. இது என்னது PHPக்குள்ளே நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் நேம் எல்லாமே என்னது PHP தானே. ஸோ இங்கே வந்து query, SQL ஸ்டேட்மெண்ட், இதெல்லாமே என்னது SQL டேட்டாபேஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமை எழுதும்போது என்ன பண்ணணுன்னா அந்த டேட்டாபேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி கோடிங் மூலியமாக எனக்கு என்னோடய அவுட்புட்டாக விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ PHPயும் SQLையும் கனெக்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும், தென் மேனேஜிங், பெர்ஃபார்மிங், லாஸ்ட்டு க்ளோசிங். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனும் ப்ராப்பராக பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லெசன் இதோட முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெசன் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.